தமிழ் வந்து காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க வந்து இங்கிலீஷ்ல உங்க வீட்டில் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இது எல்லாமே எடுத்து பார்க்கும்பொழுது அப்போ வந்து ஆரியர்கள் அதிகபட்சமாக நிறைய பொறுப்புகள்ல இருந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, பிரிட்டிஷ் வந்த உடனேவே முதல் லைன்ல எல்லாமே படிச்சவங்களா ஆனவங்க யாருன்னு பார்த்தா ஆரியர்கள் தான். அதனால நிறைய பொறுப்புல வந்து அவங்க தான் முன்னாடி வந்தாங்க. அவங்க தான் வந்து அதிகாரத்தில் நிறைய உட்கார்ந்தாங்க. இது தெரியும் போது பெரியார் வேற எப்படி பேச முடியும்? நீங்க வந்து இங்கிலீஷ் படிங்கயா, இங்கிலீஷ் படிக்கிறதுனால தான் அவங்க வந்து அவங்ககிட்ட க்ளோஸா போய் நிறைய வந்து பொறுப்புகளை வாங்கிட்டாங்க. நீங்க வந்து படிங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து நிறைய வந்து இங்கிலீஷ்ல பேசுங்க, இங்கிலீஷ் படிங்க அப்படின்னு சொல்லும்போது விட்டு தொலைங்க அந்த சனியனை தமிழை அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் பெரியாருக்கு ஏற்பட்டிருக்கலாம். அது உண்மையிலேயே வந்து உங்களை வந்து மொழியை விட்டுருங்க, உங்களுடைய மொழி வந்து தேவையில்லை அப்படின்லாம் பெரியார் சொல்றது கிடையாது. அது வந்து ஒரு பெரும் கோபத்துல சொல்றது. நீங்க வந்து ஆரியர்கள் வந்து இன்னைக்கு அதிகாரத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் முடியாது. அவங்கள மாதிரி நீங்களும் படிங்க, படிச்சு அந்த அதிகாரத்தை பிடிங்க அப்படிங்கிறதுடைய அர்த்தம் தான் பெருங்கோபத்தில் வரும்போது விட்டு தொலைங்க, உங்களுடைய அந்த தமிழ் பற்றை விட்டு தொலைங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயங்கள் அப்போ ஏற்பட்டிருக்கலாம்.